லாஸ்ட் வீடியோல மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ல இருக்க சைட் மேப் இஷ்யூஸ் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், ஏன் அந்த இஷ்யூ வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இந்த வீடியோல சைட் மேப்ல நம்ம ப்ரையாரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். அது ஆட் பண்றதுனால என்ன பெனிஃபிட், அதை ஆட் பண்ணணுமா வேணாவா, யார் ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆர் எஸ்இஓ ரிலேட்டடான ஒரு வீடியோ டெய்லி வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைட் மேப்ல ப்ரையாரிட்டின்னு ஒரு லைன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எதுக்குன்னா அந்த பர்டிகுலர் பேஜ் வெப்சைட்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூகுளுக்கு இண்டிகேட் பண்றதுக்காக அந்த ப்ரையாரிட்டி டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரையாரிட்டி டேக் 0.1 இருந்து 1 வரைக்கும் நம்ம எப்படி வேணா மென்ஷன் பண்ணிக்கலாம். 1 இஸ் த ஹையஸ்ட் அண்ட் 0.1 is the lower. இந்த priority tag எல்லாருமே priority value கொடுக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. யூசுவலா most of them priority வந்து ஒன்னா தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க ஸ்மால் பிசினஸ் சைட் இல்ல உங்களுடைய வெப்சைட்ல லெஸ் பேஜஸ் தான் இருக்கு அப்படின்னா எல்லா பேஜுக்கும் 1 போட்டுருங்க. இல்ல நீங்க வந்து ஒரு 5k 10k பேஜஸ் வச்சிருக்கீங்க உங்க வெப்சைட்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க priority மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு முக்கியமான பேஜ் லைக் ப்ராடக்ட் பேஜ், சர்வீஸ் பேஜ், பிரைசிங் பேஜ் இந்த மாதிரி இருக்க பேஜ்க்கு நீங்க priority 1 கொடுக்கலாம். பிளாக் அந்த மாதிரி இருக்குது 0.8 கொடுக்கலாம். இன்னும் சில பேஜ் தேவையில்லாத பேஜஸ் எல்லாம் இருக்கும் லைக் அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், இந்த மாதிரி நிறைய பேஜஸ் வச்சிருப்போம். அது இல்லாம சம் அதர் பேஜஸும் வச்சிருப்போம். சோ அதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி வேல்யூ லெஸ்ஸா கொடுத்தா உங்களுக்கு கிரால் ஆகும்போது கூகுள் ப்ரையாரிட்டி பேஜஸ் சீக்கிரமா கிரால் பண்ணும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாரும் இதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய சைட் ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் பேஜஸ் வச்சிருந்தீங்கன்னா மட்டும் இது யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய சைட்ல 1000 பேஜஸ்க்கு கம்மியா இருக்குன்னா ப்ரையாரிட்டி எல்லாத்துக்குமே 1 கொடுக்கறதே ஓகே தான்.